வணக்கம். 2026 தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஜோதிடம் என்பது கோள்கள் மற்றும் நட்சத்திரங்களின் நிலைகளைக் கொண்டு மனித வாழ்வின் எதிர்கால நிகழ்வுகள், குணாதிசயங்கள் மற்றும் வாய்ப்புகளை கணிக்க உதவும் ஒரு பழங்கால அறிவியலாகும். இது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக உலகெங்கிலும் பல்வேறு கலாச்சாரங்களால் பயிலப்பட்டு வருகிறது. வேத ஜோதிடம் அல்லது இந்திய ஜோதிடம் சந்திரனை அடிப்படையாக கொண்ட நட்சத்திர மண்டலங்களையும் கோள்களின் சஞ்சாரங்களையும் முக்கியமாக கொண்டு இயங்குகிறது. ஒவ்வொரு ராசியும் லக்னமும் கிரகங்களின் அமைவும் ஒருவரின் வாழ்வில் வெவ்வேறு தாக்கங்களை உருவாக்குகின்றன. இந்த ஜோதிட விளக்கங்கள் தனிப்பட்டவரின் ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு விரிவாக ஆராயப்படுகின்றன. தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டில் இந்த கிரகநிலைகள் எவ்வாறு அமைகின்றன, அதன் அடிப்படையில் தனிப்பட்ட மற்றும் பொதுவான பலன்கள் என்னவாக இருக்கும் என்பதை ஜோதிட ரீதியாக நாம் அறியலாம். இப்போது 12 ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டில் என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீன ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கலவையானதாக இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு பல புதிய அனுபவங்களையும் சில சவால்களையும் கொண்டு வரும். உங்கள் இரக்க குணமும் உள்ளுணர்வும் இந்த சவால்களை எதிர்கொள்ள உதவும். மனதில் சற்று அலைபாயும் நிலை இருந்தாலும் சரியான முடிவுகளை எடுப்பீர்கள். சமூகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த ஆண்டு சற்று கவனம் தேவை. குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைவதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பு அதிகரிக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். மூத்த உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் புதிய வரவுகள் எதிர்பார்க்கலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ராகு பகவான் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். முதலீடுகள் கவனத்துடன் செய்யப்பட வேண்டும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணங்கள் ஈடேறும். போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீர்கள். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். தொழிலில் புதிய சாதனைகளை நிகழ்த்துவீர்கள். அயல்நாட்டு வர்த்தகத்தில் லாபம் கிடைக்கும். வேலையை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். வெளிநாடு சென்று வேலை செய்யும் வாய்ப்புகளும் உண்டு. உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். பணிச்சுமை இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். பணியிடத்தில் சற்று கவனமுடன் செயல்படுவது நல்லது. நிதி நிலைமை இந்த ஆண்டு சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கும். குரு பகவான் 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த பணவரவு சற்று தாமதமாகலாம். சேமிப்பு குறையலாம். புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நன்கு ஆலோசிக்க வேண்டும். பழைய கடன்கள் அடைபடும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பில் கவனம் செலுத்துவீர்கள். குடும்பத்தின் நிதி நிலைமை மேம்பட கூடுதல் முயற்சி தேவை. எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும். நிதி திட்டமிடல் அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு சற்று கவனம் தேவை. உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்துவீர்கள். உடற்பயிற்சி மேற்கொள்வீர்கள். மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள். யோகா, தியானம் போன்றவற்றை மேற்கொண்டு உடல் ஆரோக்கியத்தை பேணுவீர்கள். சிறிய உடல்நல குறைபாடுகள் வந்தாலும் அலட்சியம் காட்டாமல் உடனடியாக சிகிச்சை பெறுவது நல்லது. கண்களில் சற்று கவனம் தேவை. நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம். குழந்தைகளை பொறுத்தவரை அவர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். கலைத்துறையில் ஆர்வம் காட்டுவார்கள். குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். குழந்தைகளால் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தைகளின் திறமைகளை ஊக்குவிப்பீர்கள். குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிடுவது நல்லது. அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். பயண வாய்ப்புகள் இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும். கேது பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள்.
உறவினர்கள் நண்பர்களை சந்திப்ப வெளிப்பயணங்கள் மேற்கொள்வீர்கள். வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். தொழில் சம்பந்தமான பயணங்களும் லாபத்தை தரும். பயணங்கள் உங்களுக்கு புத்துணர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். புதிய இடங்களை கண்டறிந்து மகிழ்வீர்கள். பயணங்களில் பாதுகாப்பாக இருப்பது நல்லது. சனி பகவான் இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு 1ஆம் வீட்டில், அதாவது தனது ராசியில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மனதில் சில குழப்பங்கள் வரலாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் சில மாற்றங்கள் உண்டாகும். சுய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவீர்கள். யோகா தியானம் மேற்கொள்வது நல்லது. திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு. மனதில் தெளிவு தேவை. குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில், அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிய படைப்புத்திறன் வெளிப்படும். கலைத்துறையில் ஆர்வம் அதிகரிக்கும். காதல் விவகாரங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். திடீர் பணவரவு கிடைக்கலாம். புதிய முதலீடுகள் லாபத்தை தரும். குருவின் அருளால் உங்கள் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். கல்வித்துறையில் சிறந்து விளங்குவீர்கள். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிக்கக்கூடும். ஆன்மீக பயணங்களுக்கு செலவு செய்வீர்கள். வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு. சில சமயம் தூக்கமின்மை ஏற்படலாம். வெளிநாட்டு வர்த்தகத்தில் லாபம் கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பில் கவனம் செலுத்துவீர்கள். மன அமைதிக்கு தியானம் உதவும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிரிகளை வெல்வீர்கள். கடன்கள் அடைபடும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் லாபத்தை தரும். கேதுவின் அருளால் உங்கள் கனவுகள் நிறைவேறும். சவால்களை சமாளிக்கும் ஆற்றல் கிடைக்கும். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். ஒட்டுமொத்தமாக மீனராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கலவையானதாக இருக்கும். புதிய வாய்ப்புகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருப்பீர்கள். உங்கள் இரக்க குணமும் உங்களுக்கு உதவும். குடும்பத்திலும் பணியிடத்திலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. இந்த ஆண்டு உங்களுக்கு பல அனுபவங்களை தேடித்தரும். அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் காண முயற்சி தேவை. எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.